ஸ்டூடெண்ட்ஸ் அழகு 3 பயிற்சி 3.2ல முதல் வினா பார்க்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்பேவா காண்க அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மீப்பேவா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மீப்பேவா அப்படின்னா இப்போ நமக்கு 4 2 அப்படின்னு ஒரு 2 டேர்ம் இருக்கு அப்படின்னா இதை வந்து 2 ஸ்கொயர் 2 எழுதிக்கலாமா, இதை வந்து 2ன்னு எடுத்துக்கலாமா. நமக்கு காமனா ரெண்டுலையுமே எத்தனை இருக்கோ அதை எழுதுறத நம்ம மீப்பேவா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டுலையுமே 2 மட்டும் தான், பவர் 1 மட்டும் தான் காமனா இருக்கு. அப்போ இதை 1 எழுதுறத நம்ம மீப்பேவான்னு சொல்லுவோம். அதே நமக்கு இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவையை கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது நம்ம என்ன பண்ணணும்டா, பெரிய பவரா இருக்கிறத வந்து உள்ளக்கையும் வகுத்தல் போட்டு உள்ளக்கையும் இதை வந்து வகுத்தியாவும் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போறோம். எப்படின்னு பார்க்கலாமா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம f of xன்னு எடுத்துக்கலாமா. f of x அதே மாதிரி எல்லா டேர்மும் வரணும். 4 power x power 3 x power 4 x power 3 இங்கே x power ஸ்கொயர்டு இல்லையா. அப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம், x power 4 plus 3x cube plus x power squared இல்லை, x squared இல்லை. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், 0x squared எழுதிக்கலாமா. மைனஸ் x power 1 இருக்கு, மைனஸ் x மைனஸ் 3. இப்போ g of x செகண்ட் இதை வந்து இந்த ரெண்டாவது இதை வந்து நம்ம g of xன்னு எடுத்துக்கலாமா. x இது 3 2 1 எல்லாமே இருக்கா, x squared மைனஸ் 5x plus 3. இப்போ எது சின்ன பவரோ அதை வந்து வெளியே எழுத போகிறோம், எது பெரிய ஏதோ அதை உள்ளக்க எழுதணும். x பவர் 4 அப்படின்றது தானே நமக்கு பெருசு. அப்போ இதை உள்ளக்க எடுத்து எழுதிக்கலாமா. 3x x பவர் 3 ப்ளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 3. இப்போ இதை உள்ளக்க எழுதியாச்சு. இந்த g of xை வந்து இது வந்து சின்னதா, அப்போ அடுக்கு வந்து சின்னது, அடுக்கில் எது பெருசு, இது 4 இது 3ன்னு இருக்குது. அப்போ 4 நமக்கு 3 தானே சிறுசு. அப்போ x பவர் 3 x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதில் முதல் வேல்யூ எடுத்துக்கோங்க. இது என்ன, x பவர் 4. இதே வகுத்தில் இருக்கிற முதல் வேல்யூ என்ன, வகுத்தல் x பவர் 3 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம இப்போ x இன்ட்டு x அப்படின்னு போட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், அடுக்கை வந்து கூட்டணுமா. அதே வந்து வகுத்தல் இருந்துச்சுன்னா அதோட அடுக்கை நம்ம என்ன பண்ணணும், 4 மைனஸ் 3 கழிக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா இங்கே 3x இருக்குது, அப்போ 3x கேன்சல் ஆகிடும். இதே வந்து இங்கே 4x இருக்குது, அப்போ 4ல் 3x தான் இதில் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் நமக்கு ஒரு x இருக்குது. அதாவது அப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸால் பெருக்கணும் எல்லாத்தையும். அப்போ எக்ஸால் நம்ம பெருக்கணும்னா x இன்ட்டு எக்ஸ் பவர் 3 பெருக்கலை வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அடுக்க வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ x பவர் 4ன்னு வந்துருமா, ப்ளஸ் x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா x பவர் 3ன்னு வந்துருமா. அதே மைனஸ் 5 x பவர் வந்து ஸ்கொயர்னு வந்துருமா, ப்ளஸ் இங்கே 3 இன்ட்டு எக்ஸ்னா 3xன்னு வந்துருமா. இப்போ இது நம்ம குறிய மாற்றிக்கலாம், எல்லாத்துலேயும் குறிய மாற்றணும். எதுக்காக குறிய மாற்றுறோம், நமக்கு முதல் இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போடணும். அப்போ இந்த இது நமக்கு கேன்சல் ஆகிடுமா. இப்போ இங்கே 3x பவர் 3ன்னு இருக்குது, இங்கே 1 இருக்குது, எதுவும் இல்லைன்னா நமக்கு 1 இருக்குன்னு தானே அர்த்தம். இங்கே குறி என்ன இருக்குது, மைனஸாக இருக்குது. அப்போ நம்ம 3ல் 1 போச்சுன்னா நமக்கு 2x பவர் 3, இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ் 5 0வே நம்ம கூட்டோம்னா நமக்கு 5 தான் கிடைக்கும், 5x ஸ்கொயர். இங்கே ரெண்டுமே மைனஸாக இருக்குது, அப்போ மைனஸ் குறி போட்டுக்கோங்க. ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சுன்னா ரெண்டையுமே நம்ம கூட்டணும். அப்போ 4x, இங்கே இந்த மைனஸ் 3யை கீழே இறக்கிடுங்க, மைனஸ் 3. நம்ம முன்னாடி சொன்னோம்ல அதே மாதிரி தான் 2x பவர் 3 முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் எடுத்து பார்க்கணும். இங்கேயும் x பவர் 3 3x இருக்குது, இங்கேயும் 3x இருக்குது, கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு பேலன்ஸ் 2. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும், எல்லாமே 2ஆல் பெருக்கணும். 2x பவர் 3 ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு மைனஸ் ஏன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்போ மைனஸ் 2 10x ப்ளஸ் 6. இப்போ இதை நம்ம குறிய மாற்றிக்கலாமா. குறிய மாற்றினோம்னா மைனஸ் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மாற்றணும். இங்கே முன்னாடி இது கேன்சல் ஆகிடுமா. பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, 5ல் 2 போச்சுன்னா 3x ஸ்கொயர். இது பெரிய நம்பரோட குறி ப்ளஸ்ஸு, 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸாக இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணணும். 10ல் 4 போச்சுன்னா நமக்கு 6x, ரெண்டுமே மைனஸாக இருக்குது, அப்போ கூட்டணும் 9. இப்போ நமக்கு வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து சின்ன அடுக்கு வந்து சிறுசாயிடுச்சா, இது பெரிய அடுக்கு. அப்போனா இது வந்து ஈக்குவல் டு 0வா இருந்தால் தான் இந்த வகுத்தியை வந்து நம்ம மீப்பேவான்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கா. இப்போ இந்த டேர்மில் நமக்கு 3 காமனாக இருக்கா, இல்லை 3 காமனாக எடுத்துக்கோங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் 6, இதை எப்படி எழுதிக்கலாம், 6 டிவைடட் பை 3 தான் காமனாக எடுக்கிறோம், 1 3 3 2 3 6, அப்போ 2. அப்போ 2x மைனஸ் 9 தான் காமனாக எடுக்கிறோம், 9ல் 3 காமனாக எடுக்கிறோம், 1 3 3 3 9, ஸோ 3.
அப்போ இந்த இது 3. இதை காமனாக எடுத்தோம்னா நமக்கு இந்த நம்பர் தேவையில்லை, இந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா மீப்பேவா கிடைக்கிற வரைக்கும் இப்போ நம்ம இந்த வகுத்தி இருக்குல்ல, இந்த வகுத்தியை உள்ளக்க வச்சுட்டு இந்த மீதியை வச்சு நம்ம வகுக்கணும். நமக்கு எப்போ வரைக்கும் வகுக்கணும்? நமக்கு ஆன்சர் 0, இந்த இடத்துல 0 வர்ற வரைக்கும் நம்ம வகுக்கணும். இந்த வகுத்தியை நம்ம என்ன பண்ணணும்? உள்ளக்க கொண்டு போயிடணும். x⁻3 x² -5x + 3. இங்கே மீதி கிடைச்சிருக்குல்ல, இதை வந்து வகுத்தியில கொண்டு வந்துடணும். அப்போ x² + 2x - 3. நம்ம எப்பயும் கண்டுபிடிக்கிற மாதிரி முதல் அடுக்க மட்டும் முதல் இதை மட்டும் பாருங்க, x⁻3 x². அப்போ 2x கேன்சல் ஆகிடும், இங்கே 1x ஆகிடுமா? அப்போ 1x. அப்போ எக்ஸால் நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்போ x⁻3 + 2x x × x நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அடுக்க கூட்டணுமா? அப்போ 2x² ஆயிடுமா? -3x. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? குறிய மாற்றணும். குறிய மாற்றலாமா? இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க. இங்கே 1x² இருக்குன்னு அர்த்தமா? பெரிய நம்பரோட குறி வந்து நமக்கு மைனஸாக இருக்குது. அப்போ 2ல் 1 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1x². இங்கே பெரிய நம்பரோட குறி வந்து என்ன இருக்குது? மைனஸாக இருக்குது. அப்போ 5ல் 3 போச்சுன்னா நமக்கு 2x +3 நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ இங்கே நமக்கு -x² இருக்குது. அதே இந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன இருக்குது? x² இருக்குது. அப்போ x² கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. அப்போ என்ன 1 கிடைக்கும் நமக்கு? -1 கிடைக்குமா? அப்போ -1ஆல் இந்த இதை நம்ம எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். -1ஆல் பெருக்கணும்னா -x², 1ன்னே வச்சுக்கோங்க. மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ நமக்கு -2x, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம பெருக்கும் போது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும், +3. இப்போ நம்ம குறிய மாற்றிக்கலாமா? குறிய மாற்றினோம்னா எல்லாமே ப்ளஸ் ஆகிடுமா? இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் நமக்கு மைனஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 + 1 எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா? அப்போ நம்ம இதுக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடும். மீதி வந்து நமக்கு 0 ஆகிடும். நம்ம என்ன சொன்னோம்? மீதி 0 ஆச்சுன்னா எந்த நம்பரை வச்சு வகுக்கும் போது மீதி 0 ஆகுதோ அதுதான் நம்மளோட மீப்பெரு வகுத்தி. இப்போ இந்த வினாவோட மீப்பெரு வகுத்தி என்ன? இந்த இதுதான். நம்ம இந்த நம்பர் எழுத தேவையில்லை. x² + 2x - 3. இதுதான் நம்மளோட மீப்பெரு வகுத்தி. ரெண்டாவது இது பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? x⁻4 - 1. இதை வந்து நம்ம f(x)ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ வந்து இங்கே எக்ஸோட அடுக்கு வந்து 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸோட அடுக்கு 3, எக்ஸோட அடுக்கு 2, x. இதெல்லாம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0 போட்டு எழுதிக்கலாமா? நம்ம எல்லா அடுக்குமே நமக்கு இருக்கணும். அப்போ 0 + x⁻3 + 0 x⁻2 + 0x -1. ஏன்னா இந்த அடுக்கு 4 மட்டும்தான் இருக்குது. 3, 2, 1 எதுவுமே இல்லை. அப்போ இல்லாததை நம்ம 0ன்னு எழுதிக்கலாமா? எல்லாமே நமக்கு இருக்கணும். இப்போ g(x) வந்து இந்த தான் x⁻3 - 11x² + x -11. இப்போ அடுக்கு எந்த அடுக்கு இதில் நமக்கு பெரியது? f(x) தானே பெருசு. அப்போ f(x)-ஐ உள்ளக்க போடணும். g(x)-ஐ வந்து வகுக்கணும். g(x) தான் வகுத்தி. இந்த சின்னது x⁻3ன்றது சின்னதா? ஸோ சின்னது வந்து நம்ம வகுத்தியில் போட்டு வகுக்கணும். இப்போ வகுக்கலாமா? எப்பயும் எப்படி பண்ணுவோம்? முதல் இதையும் இதில் முதல் இதையும் எடுத்து வகுப்போமா? x⁻4 / x⁻3. இப்போ 3 போச்சுன்னா இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? மைனஸ் பண்ணணுமா? 4ல் 3 போச்சுன்னா நமக்கு x⁻1. அப்போ எக்ஸால் நம்ம பெருக்கணும்னா பெருக்கல்ல வந்துச்சுன்னா நமக்கு மேலே அடுக்க கூட்டணுமா? அப்போ x⁻4 - 11x⁻3 + x⁻2 -11x. இப்போ நம்ம குறிய மாற்றலாமா? குறிய மாற்றினோம்னா ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். x⁻4 நமக்கு கேன்சல் ஆகிடுமா? இங்கே 2 குறியுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. 11ஐயும் 0வையும் நம்ம கூட்டினோம்னா 11x⁻3. இங்கே மைனஸ் x, இங்கே 1x² இருக்குன்னு அர்த்தமா? 1ல் நமக்கு 0 போச்சுனாலும் நமக்கு x தான், 1 தான். இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ் 11x -1 அப்படியே கீழே இறக்கிடலாமா? இப்போ அதே மாதிரி 11x⁻3 வகுத்தல் இந்த முதல் இதை எழுதுவோமா? x⁻3 நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ 11ஆல் பெருக்கணும். 11ஆல் எல்லாமே பெருக்கணும். இப்போ 11x⁻3 -11 121 வருமா? 121x² + 11x
மைனஸ் 121. இப்போ நம்ம குறியை மாற்றலாமா? குறியை மாற்றினோம்னா ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். இந்த இது நமக்கு கேன்சல் ஆகிடுமா? பெரிய நம்பரோட குறி மைனஸ் 120. இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தமா? 121 ஒன்று போச்சுன்னா நமக்கு 120 எக்ஸ் ஸ்கொயர். இந்த இது நமக்கு கேன்சல் ஆகிடுமா? அப்போ இந்த டைம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0xன்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் 121 ஒன்று போச்சுன்னா நமக்கு 120. இப்போ இந்த இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு, இந்த இது நாட் ஈக்குவல் டு 0வா வருதா? அப்போ இந்த இதை நம்ம இந்த இதை என்ன பண்ணணும்? இதில் ஃபஸ்ட் நம்பரை வந்து நான் காமனாக எடுத்துக்கலாம். 120 காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர். இங்கே 0ல் எது காமனாக எடுத்தாலும் நமக்கு அது 0x தான் வரும். ப்ளஸ் இது 1 வருமா? 120 நம்ம நம்பர் தேவையில்லை, நம்பரை விட்டுறலாம். இந்த இதை மட்டும் வச்சு இந்த இதில் இந்த மீதியை வச்சு வகுத்தியை உள்ளக்க வச்சு நம்ம வகுக்க போகிறோம். இந்த இதில் வகுத்தி இருக்குல்ல, அதை வந்து உள்ளக்க எழுதணும். எக்ஸ் பவர் 3 + 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. வகுத்தியில் என்ன போடணும்? மீதி கண்டுபிடிச்சோம்ல, அந்த இதை எழுதணும். எக்ஸ் பவர் 2 எது வரைக்கும் இந்த இது செய்யணும்? மீதி நமக்கு 0வா வர்ற வரைக்கும் வகுத்தியை உள்ளக்க போட்டு மீதியை வகுத்தியில் வச்சு நம்ம பண்ணுறோம். ஓகேவா? 0x + 1. இங்கே x³ எக்ஸ் பவர் 3ன்னு இருக்கா, இங்கே எக்ஸ் பவர் 2ன்னு இருக்குது. அப்போ 3ல் 2 போச்சுன்னா நமக்கு 1. அப்போ எக்ஸால் நம்ம பெருக்கணும். எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 0வால் பெருக்கணும்னா நமக்கு 0 தானே. 0 எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் எக்ஸு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா குறியை மாற்றுவோமா? குறியை மாற்றினோம்னா மைனஸ் ப்ளஸ் இருந்தால் மைனஸ். இந்த இது நமக்கு கேன்சல் ஆகிடுமா? இந்த இது கேன்சல் ஆகிடுமா? இது பெரிய நம்பரோட குறி நமக்கு மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டுமே மைனஸாக இருந்தால் கூட்டணும். 11 0 நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 11 தான் கிடைக்கும். இதே இந்த இது பார்த்தீங்கன்னா 1x ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் இருக்குது. அப்போ நமக்கு இது 0 ஆகிடுமா? இந்த இதுவும் 0x ஆகிடும். மைனஸ் 11 அப்படியே கீழே இறக்குனா இப்போ நம்ம அதே மாதிரி முதல் இதை பார்ப்போமா? 11 எக்ஸ் ஸ்கொயர் வகுத்தல் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு கேன்சல் ஆகிடுமா? அப்போ மைனஸ் 11ஆல் பெருக்கணும். மைனஸ் 11ஆல் பெருக்கணும்னா மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11ஆல் எதை பெருக்கணும்? 11 0வால் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். ஸோ 0x மைனஸ் 11 × 1 11. இப்போ நம்ம குறியை மாற்றுவோமா? குறியை மாற்றினோம்னா மைனஸ், இங்கே ப்ளஸ் ஆகிடும். இப்போ 0 இந்த டைம் ஆல்ரெடி 0வாக இருக்குது. இந்ததும் 0 ஆயிடுமா? இந்ததும் 0 ஆகிடும். அப்போ நமக்கு மீதி என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. மீதி 0 வந்துருச்சுன்னா நமக்கு மீப்பெரு வகுத்தி என்ன? எந்ததால் வகுக்கும் போது நமக்கு மீதி 0 வருதோ அதுதான் மீப்பெரு வகுத்தி. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x + 1. 0னா நமக்கு அது போட தேவையில்லை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் + 1 தான் நமக்கு மீப்பெரு வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க.